நான்லாம் வந்து ரேடியோவில் பாட்டு கேட்கும்போது டெய்லி எஸ்பிபி சார் வந்து ரேடியோ ஸ்டேஷன் வந்து பாடிட்டு போவார் போல இருக்குங்களா. அப்போ அது இதே தான் டிவிக்குள்ள. ஐயோ இவங்க எப்படி உள்ள டிவி உள்ள போய் நடிப்பாங்க, டெய்லி எப்படி இவங்க எல்லாம் போறாங்க, ஐயோ அதுல இறந்துட்டாரு வேற இதுல இருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய அது விஷயம். எனக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கு. நாயகன் படம் பார்த்துட்டு எங்கள் அப்பா இப்போ அடுத்தது வந்து ஊருக்கு போயிட்டு பேர் சொல்லும் பிள்ளை படம் பார்த்தேன். பார்க்கும்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, அப்பா கமல் அந்த படத்தில் இல்லையே செத்துல போயிட்டார் அப்படின்னு. டேய் அது படம்டா அப்படின்னாரு. அந்த மாதிரி வந்து அந்த சினிமாவை புரியாத வயதுல புரிதல் அது அவ்வளவுதான். இல்லை ஒரு பொதுவாகவே சொல்லணும்னா ஒரு 80s வந்து இல்லை மீடியாவை காமன் பப்ளிக் புரிஞ்சுக்கிட்டதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஒரு பாடலாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், எதுவுமே நமக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு பாட்டு கேட்கறது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எங்கேயோ ரேடியோவில் கேட்கறது, படம் பார்க்குறதுனா தேட்டரில் பார்க்குறது, அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த பீரியடில் இருந்ததுக்கான அருமையான ரசனை அது. இப்போ அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை, எல்லாமே ரொம்ப சாதாரணமாக நமக்கு எல்லாம் கையில் கிடைச்சதுனால அதோட அந்த அந்த இது அந்த அருமை தெரியல. அப்படியே அப்படி அவர் அதிசயமா பார்ப்போம், அது இல்லாமல் போயிடுச்சு. ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து மேடையில் பாடுறதுல என்னென்ன ஸ்டேஜஸ்? எஸ்என் சுரேந்திரனா, அப்புறம் வேற யாரு? அப்புறம் நிறைய சின்ன சின்ன இசைக்குழுக்கள் நிறைய பேருக்கு பாடினேன். நம்ம சம்போ அங்கே அந்த சைடு நார்த் சைடு பார்த்தீங்கன்னா சம்போ இசைக்குழு பாடினேன். இப்போ சம்போ எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, அப்படி பாடினேன். அப்புறம் சின்ன சின்ன குழுக்கள் நிறைய நிறைய பேரோட இசைக்குழுக்கள் பாடினேன். நம்ம கல்பனா, இப்போ நம்ம பிரியங்காவோட அம்மா இருக்காங்க இல்லைங்களா, காஞ்சனா, அவங்களோடலாம் நிறைய பாடியிருக்கேன் நிகழ்ச்சிகள். நான் ரஜினின்னு சொல்லிட்டு நம்ம கீபோர்ட் பிரகாஷோட சிஸ்டர், நாங்களும் நிறைய பாடியிருக்கோம். அப்போ வேலூரில் கோபிநாத்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இங்கே வந்து 50 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு கச்சேரி புக் பண்ணிட்டு போவார். அவருக்கு நிறைய போய் பாடுவோம். அப்போ பஸ்ஸில் தான் போவோம் வேலூருக்கு. அங்கே பாரிஸில் தான் இருந்தது பஸ். 50 ரூபா அட்வான்ஸ் கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு தெரிஞ்சுட்டு கேட்குறேன். இப்போது ஊரில் வந்து கச்சேரி இங்கேருந்து நீங்கள் பஸ்ஸில் போகணும், எவ்வளோ செலவாகும் பஸ்ஸில் போகிறதுக்கு? என்ன மேக்ஸிமம் ஒரு 15 ரூபா 20 ரூபா செலவாகும், அவ்வளோதான். அங்கே போனால் 50 ரூபா அட்வான்ஸ் சுற்றினா பேலன்ஸ் இன்னொரு 50 ரூபா இருக்கும். இல்லை அப்போ வந்து 200 ரூபா சம்பளம். 200 ரூபா சம்பளம், 150 ரூபா அங்கே வரும். ஓகே. 150 ரூபா 200 ரூபா சம்பளம். ஆனால் இங்கேருந்து ஒரு 15 ரூபா 20 ரூபா செலவு பண்ணிட்டு பஸ்ஸில் போய் வரணும். சார் சூப்பர். போகிறதுக்கு 20 ரூபா, வரத்துக்கு 20 ரூபா, நடுவில் நொறுக்கு தீனி 5 ரூபா 10 ரூபா, அது மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று. சரி, இந்த இப்போ கேட்குறாங்கல்ல சும்மா ஜென்ரலாக வந்து இப்போல்லாம் வந்து கேட்பாங்கல்ல, சார் பேமெண்ட் சார் டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல சார் அப்படின்வாங்கல்ல, அப்போ அந்த மாதிரிலாம் கேட்டதுண்டா? சார் பஸ்ஸுக்கு தனியாக காசு வேணும் சார், என்ன விளாட்றீங்க அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது மாதிரியான கல்ச்சர் இருந்ததா? டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது, தெரியல. மேபி நம்மளை விட சீனியர்லாம் இருந்திருப்பான், அப்படி கேட்டிருப்பாங்களா? இல்லை அதை விட்டுருங்க. அதுதான் ஏன்ல நான் அந்த மாதிரிலாம் இப்போவும் பெருசாக நான் டிமாண்ட் இல்லை சார், அப்படி சார் எனக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுத்தாகணும் சார், எனக்கு இந்த ஹோட்டல் அப்படிலாம் நான் யாரையுமே கேட்டதே. நான் ஒன்றே ஒன்று மாத்திரம் கேட்பேன், எனக்கு ஜன்னல் திறந்தால் வெளியில் ரோடு தெரியணும், வண்டிங்க போகணும். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பயம் தனியாக இருக்கிறதுன்றது. அது எதனால் எனக்கு சிறு வயதில் ஏதாவது பாதிச்சுதா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து ஒரு கூட்டு குடும்பமாகவே இருந்துட்டேன். என்னோட கூட பிறந்தவங்க, எங்கள் அம்மா, அது இல்லாமல் நாங்கள் இருந்த வீட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னை சுற்றி இருக்க வீடு என் வீடு மாதிரி. அங்கே போய் சாம்பார் சாதம் சாப்பிடுவேன், எதிர் வீட்டில் போய் வாழைக்காய் பொரியல் பண்ணாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்துடுவேன். இப்படியாக இருந்த பொண்ணு தான் நான். ஸோ அதனால் எனக்கு அந்த தனிமைன்றது ரொம்ப பயம். எனக்கு பகலெல்லாம் இருப்பேன், நைட்டில் வந்து ரொம்ப பயப்படுவேன். அப்படியே எனக்கு வேறு வழியே இல்லை, நீ இப்போ தனியாக தான் இருந்தாகணும்னா டிவி போட்டுடுவேன், மொத்த லைட்டையும் போட்டுடுவேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நைட்டெல்லாம் முழிச்சுட்டே உட்காந்துருப்பேன் கட்டில் மேலே. எப்போ 4 மணி 5 மணியாவது விடிஞ்சிருச்சா, சூரியன் வந்துட்டாரா, தைரியமாக படுத்து தூங்குவேன். அப்படியான ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் ஸ்டில் நேற்று வரைக்கும் அது ஒரு பயம் எனக்கு. அந்த மாதிரி டிமாண்ட் இல்லைங்க, நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் நான் யாரையுமே கேட்டதே கிடையாது. நான் கச்சேரியில் இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் லக்ஷ்மண் சுருதியில் வந்ததுக்கப்புறமும் சரி, லக்ஷ்மண் சுருதியில் வெளியில் வந்து நான் பின்னணி பாடகியாக வெளியில் வந்து இப்போ வரைக்கும் சரி. ஏன்னா என்னை கூப்பிடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு அறிமுகமான சகோதரர்கள் தான் எல்லாருமே. நான் அவங்க கச்சேரியில் எப்பயோ பாடினது, அவங்க வீட்டு கல்யாணத்தில் எப்பயோ பாடினது. இதில் என்ன ஆச்சரியன்னா அவங்க கல்யாணத்தில் பாடி அவங்க பையன் கல்யாணத்துக்கு இப்போ பாடுறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் நமக்கு இப்படியானதான். அதனால் அந்த இல்லை எனக்கு இதெல்லாம் கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்ற டிமாண்ட் எப்பயுமே நான் பண்ணதே இல்லை. ஆனால் இதில் வந்து இப்போ இந்த இவ்வளோ கச்சேரிகள் ஒன்றுப்போ லக்ஷ்மண் சுருதி அறிமுகம் எப்போ ஆச்சு? லக்ஷ்மண் சுருதி வந்து 98 அறிமுகமாகுது. சாரி 99, சாரி 89. 89 அதான் நான் பார்த்தேன். 89 அறிமுகமாகறாங்க. அதான் அவங்க ட்ரூப்பில் அப்போ ஒரு சிங்கர் வந்து வர முடியல. அவங்களுக்கு ஒரு ரெகுலர் சிங்கர் ஒருத்தர் இருந்தாங்க, நம்ம சீலிமா பாலாஜியில். சீலிமா அவங்க வந்து ரெகுலர், அவங்க வந்து அப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ எக்ஸாம் அர்ஜென்ட்டாக ஏதோ எக்ஸாம்ன்றதுனால
அவங்களால வர முடியலன்னு சொல்லிட்டு அந்த ட்ரூப்பில் பேஸ் கிட்டார் பாலுன்னு இருந்தார். ம் அவர் வந்து என்னை வந்து அண்ணா நகரில் ஒரு கச்சேரி அங்கேருந்து வந்து என்ன கூப்பிடுறாரு, அம்மா நான் இந்த மாதிரி ஒரு கச்சேரி இருக்குமா நீங்கள் வரணுமா அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக தான் போகிறேன் லக்ஷ்மண் ஸ்ருதி. 89ல் 89. முதல்ல லக்ஷ்மண் ஸ்ருதியில் பாடின பாட்டு அப்போ வந்து இந்த டைம் தான், அப்போ அஞ்சலிலாம் வந்த டைம். ஆமாம் 89 ஓகே. அந்த டைம் அஞ்சலி வந்தது. அதுக்கப்புறமான பாடல்கள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் இதில் வந்து அப்போ வந்து சினிமா வந்து ரொம்ப நல்லா அந்த குழந்தை வயசுலாம் நல்லா பாடுவாங்க. ஓகே. அப்போ அது அது அதை அதை பார்த்துட்டு அது மாதிரியே நம்ம பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாடினது. ஸோ அதுதான் அவங்க கச்சேரியில் ஃபஸ்ட்டு பாடல் எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போது இந்த கச்சேரியில் பாடும்போது இல்லை, பொதுவாகவே ஸ்டேஜில் பாடுறவங்க ஒரு சினிமா பாட்டு பாடுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதை கொஞ்சம் அதுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக பாடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது. உங்களுக்கு எப்போ அந்த விஷயம் வந்து தோண ஆரம்பிச்சது? ஒரு நமக்கு வாய்ஸுங்கிறது மாற்றி தான் பாடணும், அந்த மாதிரி தான் பாடணும், நம்ம வாய்ஸ்லேயே பாட முடியாது, அந்த மாதிரி இந்த படத்தில் கேட்ட மாதிரியே பாடணும் அப்படிங்கிறது தானாக வந்ததா இல்லை அதுக்கான மெனக்கெடுதல் உண்டா? இல்லை, அதுதான் இசைன்றது எனக்குள்ள தானாக வந்தது தான். அந்த குரல் கூட ஜானகி அம்மா மாதிரி பாடும்போது அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு நான் மாற்றி பாடணுன்றதே இல்லை. அந்த மாடுலேஷன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து கேட்டது அப்படியே ரெக்கார்ட் மாதிரி பாடணும்னு நினைப்பேன் நான். ஆனால் எனக்குள்ள இந்த இப்படி ஒரு திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சது என் கணவர். அவர் தான் லக்ஷ்மண் ஸ்ருதியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பாடல்கள் எனக்கான பாடல்களாக எடுத்து கொடுத்தாரு. இந்த பாட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, எல்லாருக்குமே கொடுப்பாரு, எனக்குன்னு ஸ்பெஷலாக இல்லை, எல்லாருக்குமே. இப்போ எத்தனை 3 பாடகி இருக்கோம் அப்படின்னா 3 பேருக்குமே கொடுப்பாரு. அது யாருக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அவங்கள ரெகுலராக பாட வைப்பார். அப்படிதான் இவங்க எனக்கு ஸ்பெஷல், இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. அவருக்கு வந்து அந்த கச்சேரி நல்லா நடக்கணும், அது யாருக்கு செட் ஆகுதோ அவங்க பாடட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படியாக எடுத்த முதல் இதுதான் முயற்சி தான் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அம்மா. அது அப்படியாக எடுத்தது தான். ஆமாம், ஒன்றாம் படி பாட்டு அண்ணாமலை மன்றத்தில் ஃபஸ்ட் டைம் போடுறோம் அந்த பாட்டு. 1990 அது ஆக்சுவலாக 90ல். ஏன்னா 89 லாஸ்ட்டில் நான் லக்ஷ்மண் ஸ்ருதியில் ஜாயின் பண்ணுறேன். 90ல் எனக்கு இந்த பாட்டு வருது. நான் ராஜானோட அந்த கோட்டை ஸ்டேஷன் ஆப்போசிட். ஆமாம், அப்போ அங்கே தான் சபா கச்சேரிலாம் ஃபுல்லாக அங்கே தான் நடக்கும். அது நம்மளுக்கு ஒரு வீடு மாதிரியே. அங்கே போனால் பக்கத்துலேயே கேன்டீன் இருக்கும், அந்த தோசை நல்லாயிருக்கும், அங்கேயே ட்ரெஸ்ஸிங் க்ரீன் ரூம் இருக்கும், அங்கேயே ட்ரெஸ் பண்ணுறது அங்கேயே அப்படியா இருந்தது தான். அப்போ அதுக்கப்புறமா வந்தது தான் பெரிய பெரிய அரங்கம்லாம், காமராஜர் அரங்கம் அப்படிலாம் வந்தது இல்லைங்களா, அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது தான். அண்ணாமலை மன்றம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப வருஷமாக அந்த சபாவில் அங்கே பாடினேன் நான் அந்த சிறப்பு. ஸோ விஜயலட்சுமி அம்மா பாட்டு. ஏன்னா விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் வந்து நாட்டுப்புற பாடல் வந்து நிறைய இந்த தூர்தர்ஷன்லாம் அப்போ வரும், நிறையா பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு தூர்தர்ஷனை தாண்டி இசை நாடாவாக வெளியாச்சு. அப்போ நான் வெளியாகும்போது ஒன்றாம் படி பாட்டு. நான் ஏன் இதை இவ்வளோ கேட்டேன்னா 1989 தான் நான் மெட்ராஸ் வந்தேன். எங்கள் சித்தப்பாவுக்கு இசை கச்சேரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா இசை கச்சேரிக்கும் போவோம். அந்த ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நீங்கள் பாடின அந்த இசை கச்சேரிக்கு நானும் வந்திருந்தேன். வாவ், எப்படி வந்து ஜேர்னி பாருங்க. அதுக்கப்புறம் தான் இது யாரு, ஏன்னா அது விஜயலட்சுமி தானே பாடின. எங்க சித்தப்பா வந்து அவருக்கு நாட்டுப்புற இசை பிடிக்கும். அவர் வந்து பாரு இந்த பாட்டை பாரு, இவங்க எப்படி நல்லா பாருங்க, இவங்க யாருன்னு தெரியல அப்படின்னாரு. அன்னைக்கு எனக்கு தெரியல, இன்னைக்கு எனக்கு தெரியும். அந்த குழந்தையா இந்த குழந்தை, நீங்க என்னதானே குழந்தை, நீங்க என்னதானே குழந்தை நீங்க, அதாவது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன குழந்தை. ஓகே. ஸோ அந்த பாடல் வந்து கேட்குறப்போ ஒரு வெர்சட்டாலிட்டி அப்போதான் எனக்கு தெரியுது. ஒரு இன்னொருத்தர் பாடின பாட்டு அதை ஒருத்தவங்க ஸ்டேஜில் பாடும்போது நான் பார்க்குற ஒரு இசை கச்சேரியில் வித்தியாசமான பாட்டு. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கூகுளில் தேடினா நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு தேடினா எல்லாரோடதும் வருது. அப்போ நம்மளால அப்படி கிடையாது. எங்கே நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி கேட்டால்தான் உண்டு. அப்போது ரெகுலராக சினிமா பாடல்கள் வந்துட்டு இருக்க அந்த ஒரு ஸ்டைலில் திடீர்னு இந்த பாட்டு வரவும் மக்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிப்பேன். அன்றைக்கி ஒன்ஸ் மோர்லாம் கூட கேட்டாங்க அங்கே. அதுக்கப்புறமா அந்த குரல் எனக்கு நல்லா சூட் ஆச்சு அப்படின்றதுனால வேறு பாடல்கள்லாம் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு. சூப்பர். அதுக்கப்புறம் என்ன பாட்டு வந்து இன்னும்? அதுக்கப்புறம் பெங்களூர் ரமணி அம்மாள் எடுத்தேன். பெங்களூர் ரமணி அம்மாள் இந்த குன்றத்திலே அது மாதிரி. ஏன்னா லக்ஷ்மண் ஸ்ருதியோட வருடம் நடக்கிற கச்சேரி பக்தி இசை நிகழ்ச்சி. ஸோ அதுக்கு வந்து நிறைய பாடல்கள் நம்ம எடுத்தோம். அப்போல்லாம் நிறைய பாடல் எடுத்துகிட்டே இருப்போம்.
அந்த பக்தி இசை பாடல்கள் தேடுதல் அப்போ அவருக்கு நிறைய இருக்கும். அவரும் சிறு வயதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா இந்த பக்தி படங்களுக்கு நிறைய அப்போல்லாம் நிறைய பக்தி படங்கள் வரும் இல்லைங்களா, திருவிளையாட அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்து இந்த பாட்டு நம்ம கச்சேரியில் பண்ணணும், இது போடணும், அது போடணும்னு அவருக்கு நிறைய ஒரு ஐடியாஸ்லாம் இருந்தது. அப்போது என்னதான் நமக்குள்ள ஐடியா இருந்தாலும் அதை வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது யாரோட இது வேணும் இல்லைங்களா. அப்போ பாட்டுன்றது அவரால் பாட முடியாது. அப்போ இது இப்படி ஒரு பாடகி கிடச்சிருக்காங்க, இப்படி ஒரு பாடகர் கிடச்சிருக்காரு, இவங்க மூலியமாக அதை நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அது 100% இல்லைன்னா கூட ஒரு 70% வரும்போது அடுத்து நம்மளுக்கு போகும் இல்லைங்களா. இந்த பாட்டு நல்லா பாட்டாங்க, அடுத்து சரி இந்த பாட்டு கொடுத்து பார்ப்போமே, அப்படியாக வந்தது தான் எல்லாமே. அப்போது சீலிமா ஆல்ரெடி இந்த ஹிந்தி சாங் ஒன்று பாடுவாங்க. रात में ज़ूम मज़ा है कुछ नया नया है ज़ूम 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 बाबा அப்படின்னு ஒரு பாட்டு. அது வந்து வேற வழியே இல்லை, அவங்க இல்லைன்னா நம்ம பாடி ஆகணும் அந்த பாட்டு. அப்போ அந்த பாட்டும் எடுத்து பாட கற்றுக்கணும். ஸோ அது ஓகே, இந்த பொண்ணு பரவாயில்லையே நல்லா பாடுதே, சரி அடுத்து எதாவது கொடுப்போம். இப்படியா வந்து ஒரு குரலா எடுத்தது. சரி, நீங்க பெங்களூர் ரமணியம்மாள் அந்த பாட்டு வந்து சொல்லுங்க. குன்றத்திலே ஒரு 2 வரி அதில் பாடுங்க போலாம். வேலவா வடிவேலவா வேடமாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற காண்டவா. இது இன்னொன்னு வந்து பெங்களூர் ரமணியம்மாளுக்கு முன்னாடி வந்து விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன், அது வந்து அந்த 1ஆம் படி எடுத்து இல்ல, அது ஒரு நிறைய எடுத்தோம். அப்ப அந்த ஆல்பத்துல வந்த நிறைய பாடல்கள், அந்த தந்தன்னா தினம் வந்து நிறைய மேடைகள்ல நான் பாடினது. அதுக்கப்புறம் தோட்டுக்கடை ஓரத்துல ஒண்ணு வந்திருக்கோம். ஆமா. அதுக்கப்புறம் அவரும் நானும் பேச மரம் அந்த மரம் வெட்டாதி காதுக்கு கரையும் நான் தாரேன், அப்படியாக நிறைய பாடல்கள் அந்த அம்மா அதை எடுத்தோம். சரியான அது என்னன்னா இந்த பாட்டெல்லாம் இல்லை ஸ்டேஜில் கேட்குறப்போ, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, நாங்கள் என்றைக்கோ ஒரு நாள் அப்போல்லாம் வந்து கூகுள் கிடையாது, இது கிடையாது, ஒரு பாட்டு கேசட்டில் கேட்டு அப்புறம் எடுத்து பாடுறது. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா ஸ்டேஜில் பார்க்குறப்ப லைவாக பார்க்குறேன். நாங்களும் கேசட்டில் தான் கேட்டுருக்கோம். ஆமாம். இப்போ விஜயலட்சுமி நவநீதகிருஷ்ணன் அவர்களை நாங்கள் லைவாக பார்க்கறது முன்னாடி ஃபஸ்ட்டு நான் லைவாக பார்த்தது உங்களை. அப்போ லைவாக பார்க்கும்போது இப்படி பாடுறாங்களே லைவாக எப்படி இருக்குது அப்படி அந்த ஒரு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்போ இதெல்லாம் கேட்குறப்பே அப்படி வந்து சிலுக்குதுனால அந்த மாதிரி இருக்கும் வாய்ஸ் லைவாக கேட்குறது. இது மாதிரி வந்து அடுத்து ரொம்ப பிரபலமானது அப்படின்னு பார்த்தா கேபி சுந்தராமலனுடைய பாடல். அது வந்து உங்களுடைய பயங்கர ஃபேவரட். நான் நிறையா டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ வந்து வரும்போதே எங்கள் அம்மா அப்பாலாம் சொன்னாங்க, இது அவங்க வந்து பாடுவாங்க, ஒருத்தர் வந்து கேபி சுந்தராமன் மாதிரி பாடுவாங்க. அதான் எங்களுக்கு வந்து அந்த அடையாளம் தெரியாத ஒரு நபராக ஒரு பொண்ணு வந்து பாடுவாங்க, அவங்க அந்த கேபி சுந்தராமன் வாய்ஸ் பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸோ அதுவும் வந்து பயங்கர ஒரு ஃபேவரட். ஆமாம், அது ரொம்ப அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், நமக்கு தெரியாது, நம்ம ஏதோ ஒன்று எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுவோம் ஒரு விஷயம். அது அங்கீகாரம் கிடைச்சால்தான் அது வந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் நம்மளால் போக முடியும். இப்போ இந்த பாட்டுக்கெல்லாம் அங்கீகாரம் எனக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணு மேடையில் பாடுதுப்பா அப்படியே பாடுது. எனக்கு என்னென்னா நாய் வேஷம் போட்டால் குலைக்கணும் அது சொல்லுவாங்க. அதாவது நாய் வேஷம் போட்டால் குலைக்கணும், அதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்ட் இல்லைங்களா. இப்போ ஜானகி அம்மா எடுத்துக்கோங்க, அவங்களோட பாட்டில் அப்படியே 100% கொடுத்துருப்பாங்க. அந்த ஹஸ்கின்னா ஹஸ்கி கொடுத்துருப்பாங்க, முனங்கள்னா முனங்கள் கொடுத்துருப்பாங்க, சிரிக்கிறதுனா சிரிப்பாங்க. அவங்க எங்கேயுமே அது வந்து உள்ளுக்குள்ளவனா அவங்களுக்கு அந்த வெக்கம் இருந்திருக்கலாமே கண்டி, ஆனால் அந்த குரலில் அந்த வெக்கம் இருக்காது அவங்களுக்கு. அதே தான் எல்லாரீஸ்வரி அம்மா. இப்போ சுசிலாமா ஒரு டைப் பாடுறாங்கன்னா ஜானகி அம்மா ஒரு வேற ஸ்டைல், எல்லாரீஸ்வரி அம்மா வேற ஸ்டைல். ஸோ அப்போ நான் மேடையில் பாடும்போது அந்த பாட்டு எடுக்கிறோன்னா கிட்ட அந்த மாதிரியே நம்ம பாடணும், பாடலை கேட்டு தானுங்களே வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பாடணும் அப்படின்றது அப்போவே எனக்குள்ளான ஒரு உள்ளே வந்த ஒரு விஷயம். அப்போ கேபிஎஸ் அம்மா பாட்டு எடுக்கும்போது அது வந்து ரொம்ப கிளாசிக்கல். அந்த அம்மாது ஒரு வரியில் அவ்வளோ சங்கதி வச்சுருப்பாங்க அந்த அம்மா. நமக்கு வந்து கிளாசிக்கல்ன்றது வந்து பேசிக்காக தான் தெரியும், நம்மளுக்கு ஃபுல்லாகவே கேள்வி ஞானம் தான். இப்போ நீங்கள் ஒரு பாட்டு எனக்கு ஒரு லைன் சொல்லி கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் அதே மாதிரி பாடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன், அவ்வளோதானே கண்டி. நம்ம ஸ்வரம் எழுதி அதுக்கு பார் போட்டு அப்படிலாம் நம்மளுக்கு பண்ண தெரியாது. அப்போ இந்த பாடல் எனக்கு வந்து பழமணியப்பா இது தக கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பாட்டா நாங்கள் எடுத்தது தக தான். அதுலயே வந்துருச்சு, ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே
அப்படிலாம் இருக்கு அந்த பாட்டில். இப்போ வந்து ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த 10% வருது. அப்பா ஐயோ இவ்வளவா, அதெல்லாம் என்னால் பாட முடியாதுங்க அப்படின்ட்டு நான் விட்டேன். அது பாட முடியாதுங்க, நம்ம கிளாசிக்கல் வர தெரியாது. அதாவது கிளாசிக்கல் கற்றுக்கிட்டவங்க நம்மளுக்கு கேட்கும்போது கொஞ்சம் கோவம் வரும். ஏன்னா இந்த இடம் தப்பாக பாடிது, சின்ன காந்தாரம் இடத்துல பெரிய காந்தாரம் பாட்டாங்கன்னாங்கன்னா நம்ம முடிச்சு போச்சு நமக்கு.